Good morning, student. We continue the lesson. Page number 220, subheading number 10.7.2. Name of the topic is water pollution. Water pollution. Okay, see the picture. Actually, this is the picture available in your book, and also this is the picture I was collected from the Google. How the water is polluted, dumping unwanted or the solid waste into the discharging industrial waste into the water body of one of the causes for the water pollutions. Okay, water pollution definitions. The interaction directly or indirectly of substances or energy into the marine environment, including estuaries, results in deleterious effects to living resources, hazard to human health, hindrance to marine activities. United Nations 1971 la definition கொடுத்திருக்காங்க. That is dumping solid and discharging of industrial waste into the water bodies, contaminating the quality of the waters, and the water become waste, and the agent or the factor depending the waters are severely affected. இன்னைக்கு பார்த்தேன்னு சொன்னால் நம்ம இன்றைக்கி இண்டஸ்ட்ரீஸ் ஈவன் ஹவுஸ் ஹோல்ட் நம்ம இன்றைக்கி நிறைய வேஸ்ட் மெட்டீரியல் நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் வி த்ரோ இன் டு த வாட்டர் பாடிஸ். இங்கே பார்க்குறீங்க, இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா, நிறைய குப்பைகள் கிடக்குங்க. ஸோ இப்போ குவாலிட்டி ஆஃப் த வாட்டர் இஸ் அண்டர் கொஸ்டின்ஸ். இதை வந்து ஹியூமன் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது, அனிமல்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. அப்போ இதிலே இருந்துட்டு லிவிங் திங்ஸ் இருக்குது, சின்ன சின்ன ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, லிவிங் திங்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணும், கண்டிப்பாக அது இல்லைங்க இறந்து போய்டும். ஸோ த வாட்டர் பிகம் வேஸ்ட். இந்த வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆகிடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டாமினேட் அதிகமாகிடும். அதில் வந்து அன்வான்ட் ஃபேக்ட்ரியாஸ் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்துடுறாங்க. ஓகேங்களா, கம்ப்ளீட் ஒரு வாட்டர் பாடி வந்து பிகம் யூஸ்லெஸ். ஓகேங்களா, ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நம்ம வந்து இந்த வாட்டர் டேமேஜ் ஆகிறதுக்கு முக்கியமாக டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். Surface water pollution, groundwater pollution, microbiological pollution, and oxygen depletion pollutions. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து அப்ராப்ரியேட் எக்ஸாம்பிளாக எல்லாம் பார்க்குறேன் பாருங்கள். மைக்ரோபயாலஜிக்கல் பொல்யூஷன் சொன்னால், அதாவது உணவு, மீனுக்கான உணவு ஒன்று இருக்கு இல்லையா, அதுவும் அதோட கண்டாமினேஷன் வரும். அப்போ என்ன ஃபுட் செயின் அங்கே வந்து கட் ஆகும். தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன்ஸ். நெக்ஸ்ட் வி கோயிங் டு பி see one by one. ஸோ காசஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். டிஸ்சார்ஜ் ஆஃப் சீவேஜ் அண்ட் வேஸ்ட் வாட்டர். அதான் சொல்லியா, தேவையில்லாமல் அந்த சீவேஜ் கழிவுநீர் பொருட்களையும் தேவையற்ற அந்த வாட்டரையும் வந்து வாட்டர் பாடியில் நம்ம அந்த டிஸ்சார்ஜ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுங்க, அந்த வாட்டர் வந்து கண்டிப்பாக பொல்யூஷன் ஆகுது. ஓகேங்களா, ஓகே. பிஃபோர் தட் ஆக்சுவலி இதை நான் வந்து சொல்லிட்டு சர்ஃபேஸ் வாட்டர் சொல்லிட்டு போயிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால், சர்ஃபேஸ் வாட்டர் இன்க்ளூடிஸ் நேச்சுரல் வாட்டர் ஃபவுண்ட் ஆன் தி எர்த். இயற்கையாக தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த ரிவர்ஸ் இருக்கலாம், பாண்ட் இருக்கலாம், லேக்ஸ் இருக்கலாம். ஸோ அந்தமாரி ஓஷன், ஈவன் ஓஷன்ஸ் ஆர் hazardous substance
coming into contact with the surface water, dissolving or mixing physically with the water can be called surface water pollutions. அதாவது பூமியின் மேற்பரப்பில் இருக்கின்ற அந்த இயற்கையான வாட்டர் பாடிஸ் இல்லையா நீர்நிலைகளில் தேவையற்ற அந்த கண்டாமினேஷன் வந்து ஃபிசிக்கலி அப்படின்னு சொன்னால் நேரடியாக வந்து கலக்கிறதுனால அந்த தண்ணி வந்து பார்த்து சொன்னால் கண்டாமினேட் ஆகிடும், ஸோ வேஸ்ட் ஆகிடும். தட் இஸ் சர்ஃபேஸ் வாட்டர் பொல்யூஷன் சொல்கிறோம். அடுத்து கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன் சொல்கிறோம். கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் அக்கர்ஸ் நிலத்தடி நீர் இல்லையா, நிலத்தடி நீர் எப்படி கண்டாமினேஷன்னா when men made products such as gasoline, oil and chemical gets into the ground waters. என்ன பண்ண நினைக்கிறோம், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆயில்ஸ், இந்த பைப் லைன்ஸ் போகிறோம்லே நினைக்கிறோம். பைப் லைன்ஸ் என்ன போடும்போது அந்த பைப் லைன்லேருந்து வர லீக்கேஜ், ஆயில் லீக்கேஜ், கேஸ் லீக்கேஜ் பார்த்திங்கன்னா லிங்க் வித் கிரவுண்ட் வாட்டர்ஸ். இன் அடிஷன் அன்ட்ரீட்டட் வேஸ்ட் ஃப்ரம் செப்டிக் டேங்க்ஸ், செப்டிக் டேங்கில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வேஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடுறோம். ஸோ அதுலேருந்து வர டாக்ஸிஸ், கெமிக்கல் ஃப்ரம் தி அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் டெக்ஸ் அண்ட் லீக் லேண்ட் ஃபீல்ஸ் கண்டாமினேட் கிரவுண்ட் வாட்டர்ஸ். ஆக்சுவலாக இந்த கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் பற்றி பேசும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. உத்தரபாளையத்தில் ஒரு ஃபேக்ட்ரியில், ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி வந்து பார்த்தேன்னு சொன்னால் ஒரு 20-25 இயர்ஸ் பிஃபோர் அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி வந்து ஷட் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க, கம்ப்ளீட் லாக் அவுட் பண்ணிடுச்சு. பட் அந்த உள்ளே இருந்த கெமிக்கல் அதெல்லாம் எதுவும் டிஸ்போஸ் பண்ணலை. அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரிலேருந்து கெமிக்கல் லீக்கேஜ் ஆகிட்டு கிரவுண்டில் லீக் ஆகிட்டு கிராஜுவலாக அந்த கெமிக்கல் வந்து கிரவுண்ட் வாட்டரோட ரீச் ஆகிட்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த ஒரு ரிசர்ச் சொல்லுது. டிஆர்பிபி ப்ராஜெக்டில் அதை டிஸ்கவர் பண்ணி பேசுகிறாங்க அதை. ஸோ கிரவுண்ட் வாட்டர் இப்படி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸால் பொல்யூஷன் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு மைக்ரோபயாலஜிக்கல் பொல்யூஷன்ஸ். ஸோ மைக்ரோபயாலஜிக்கல் பொல்யூஷன்ஸ் in many communities around the world, people drink untreated waters. நம்ம அந்த பிக்சரில் பார்த்தாலும் இல்லையா, நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஓகே வெயிட் a minute my dear students, like this பாருங்கள், இந்த விமன் என்ன பண்ணுறாங்க, தே கலெக்ட் வாட்டர். அவங்க என்ன பர்பஸ் சொல்கிறது இல்லை, கண்டிப்பாக அவங்க ஏதோ அவங்க தே கலெக்ட் த வாட்டர் ஃப்ரம் த வாட்டர் பாடிஸ், பட் சி த கண்டிஷன் ஆஃப் த வாட்டர். அப்படியே தேவையில்லாமல் இவ்வளோ டஸ்ட்டு வந்து டம்பிங் இருக்குது, பட் இன் பிட்வீன் சி கலெக்ட் த வாட்டர். ஏதோ பர்பஸ் இருக்கிறான்னு வச்சுங்களேன். ஸ்ட்ரெயின் ஃப்ரம் த பாண்ட் ரிவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம். ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து கண்டாமினேட்டான அந்த பகுதியிலேருந்து தண்ணியை கலெக்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் தே ஆர் நேச்சுரல் பொல்யூட்டன்ட் அக்கர் பை தி மைக்ரோ ஆர்கானிசம் லைக் வைரஸஸ் அண்ட் பாக்டீரியாஸ். சரிங்களா? ஸோ திஸ் நேச்சுரல் பொல்யூட்டன்ட் காசஸ் போத் அக்வாட்டிக் அண்ட் ஹியூமன் இன்லெஸ், கடல் வாழ் அது நீர்வாழ் உயிரினங்களுக்கும் மற்றும் அதை சார்ந்திருக்கின்ற மனிதர்களுக்கும் ஒரு அன்வான்ட் ஹேப்பன்ஸ் இல்லையா, தேவையில்லாமல் உடல் உபாதைகள் வர்றதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போனோம்னு சொன்னால் ஆக்சிஜன் டிப்ளேஷன் பொல்யூஷன். when oxygen level in the water are depleted. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு முறை தூத்துக்குடி துறைமுகத்துக்கு நாங்கள் போயிட்டு இருக்கும்போது துறைமுகத்தை ஒட்டி இருக்கின்ற அந்த ஷிப்பெல்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்க ஷிப்பெல்லாம் வந்து பார்க்கிங் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கிங் பண்ணி எடுத்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து ஆயிலாகவும் க்ரீன் கலரில் ஒரு மாதிரி இருந்துச்சு. அங்கே அன்எக்ஸ்பெக்டடாக கூட எந்த ஒரு ஃபிஷ்ஷோ எதுவும் பார்க்க முடியல அங்கே பார்க்க முடியல. பிகாஸ் அந்த ஆயில் லேயர் ஆன் தி வாட்டர்ஸ், அந்த வாட்டர் மேலே இருக்கிற அந்த ஆயில் லேயர்ஸ் என்ன பண்ணால் இட் வில் நாட் அலோ த சன்லைட் என்டர் டு த வாட்டர். அப்போ சன்லைட் வந்து அந்த உள்ளே போகாது, தண்ணிக்குள்ளே போகாது. தண்ணிக்குள்ளே போகலன்னு சொன்னால் அப்போ அந்த சன்லைட்டால் எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த உள்ள பீசிஸ் வந்து இறந்துடும். ஸோ லைக் தட் சில வாட்டர் பாடிஸ் வந்து ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணுற ஃபேக்ட்ரியாஸ் இருக்குது. அந்த ஃபேக்ட்ரி அந்த பாக்டீரியாஸ் என்ன பண்ணும், ஆக்சிஜனை எடுத்துக்கிறதுனால அந்த வாட்டரில் இருக்க வேண்டிய சஃபிஷியன்ட் ஆக்சிஜன் இல்லாதனால அங்கே இருக்கிற ஃபிஷ்ஷு
ஃபிஷ்ஷுக்கு தேவையான உணவுகள் பேசிஸ் எல்லாம் வந்து இறந்து போகுது. When oxygen level in the water are depleted, relatively harmless, that is microorganisms dies, and others, some other activities, the animals, those are depends on water, everything damaged. Right? So இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். So these are the types of water pollution. Next we are going to see the causes of water pollution. Discharge of sewage and waste water. மக்கள் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி அவங்களுடைய வீட்டிலேருந்து வருகின்ற சிவேஜு, கார்பேஜு அண்ட் லிக்விட் வேஸ்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸு, அக்ரிகல்ச்சர், ரன் ஆஃப் அண்ட் effluent from factories and discharged into tanks and rivers. இப்போ நிறைய இப்போ ஈரோடுலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பப்போ நமக்கு வந்து செய்திகள் கேட்கலாம். சாயப்பட்டறையில் இந்த வெளியில் வர அந்த கழிவுகளை வந்து நேரடியாக அவன் வந்து ஆற்றில் விட்டுடுறாங்க. ஸோ அந்த சிறுவாணி ஆறு அதிகமாக பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த அன்ட்ரீட்டட் வேஸ்ட் அந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ரிவர் வாட்டர் லிங்க் பண்ணுறதுனால த ரிவர் வாட்டர் பிகம் அன்யூஸ். அதை என்ன பண்ணுறது, யூஸ் பண்ண முடியாது போயிடுச்சு. ஸோ அந்த ரிவர் வாட்டர் டிபெண்ட் பண்ணியிருக்கிற அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் ஃபெயிலியர் ஆகுது, லேண்ட் பொல்யூஷன் ஆகுது. சப்போஸ் அந்த கண்டாமினேட்டட் ரிவர் வாட்டர் வந்து லேண்டுக்கு இரிகேஷன் பர்பஸ் பயன்படுத்தும் போது லேண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் டாக்ஸிக்ஸ் அதிகமாகிடும், கெமிக்கல் கண்டென்ட் அதிகமாகிடும் அந்த லேண்டில். ஸோ லேண்ட் பிகம் இன்ஃபர்டைல். இல்லைங்களா? நெக்ஸ்ட் டம்பிங் ஆஃப் சாலிட் வேஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், தேவையில்லாமல் இங்கே பாருங்கள் இவ்வளோ இதெல்லாம் சாலிட் வேஸ்ட், முக்காத குப்பைகள் சாலிட் வேஸ்ட்டில் போகிற நம்ம டம்ப் பண்ணிடும் வாட்டர் பாடிஸில். த டம்பிங் ஆஃப் சாலிட் வேஸ்ட் அண்ட் லிட்டர்ஸ் இன் வாட்டர் பாடிஸ் காஸ் ஹியூஜ் ப்ராப்ளம்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். நம்ம அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிச்சு. அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த பிக்சர் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இண்டஸ்ட்ரீஸில் வந்து நான் தேவை அந்த அன்ட்ரீட்டட் வாட்டர் வந்து லிங்க் பண்ணுறதை பார்க்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆயில் ஸ்பில். சீ வாட்டர் கெட்ஸ் பொல்யூட்டட் டியூ டு ஆயில் ஸ்பில் ஃப்ரம் ஷிப் அண்ட் டேங்க்ஸ், தட் இஸ் வைல் ட்ராவலிங். அதில் ஆயில் ஸ்பில் அந்த உதாரணமாக கடலில் டிரான்ஸ்போர்ட் இல்லையா, அந்த ஆயில் அந்த லீக்கேஜ் ஆகிற ஷிப்லேருந்து லீக்கேஜ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஷன்லேயோ அந்த சீ லெவலில் இருக்கிற அந்த ஆயில் வந்து அந்த வாட்டருடைய கண்டாமினேட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. The spilled oil does not dissolve in water and form a thick solute pollution the water. அந்த வாட்டரில் அந்த அந்த அதாவதுன்னா அப்படி உதிர் அங்கங்கே சிந்துது இல்லைங்களா அந்த ஆயில் அந்த ஷிப்லேருந்து, அது என்ன பண்ணுறது, அது வந்து அந்த ஆயில் அது அப்படியே ஃப்ளோட்டிங் ஆகிட்டே இருக்கும். அது வந்து டைல்யூட் ஆகி போகாது இல்லைங்களா. அப்போ அந்த ஆயில் வந்து பார்த்தோன்னா லைக் தட் ஒரு பபுள் மாதிரி இருக்கலாம், இல்லை வேறு ஷேப்பில் இருக்கலாம். அதை கன்சியூம் பண்ணுற ஃபிஷ்ஷோ இல்லை எனி சப்ஸ்டன்ஸ் என்ன ஒரு பீசஸ் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படுற சூழ்நிலை இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயின் பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு. ஓகேங்களா? அட்மாஸ்பியரில் தட் இஸ் வாட்டர் மாலிகுலர்ஸோட கெமிக்கல்ஸ் ஜாயின் பண்ணுறதுனால ஆசிட் ரெயின் வருது. நெக்ஸ்ட் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். நம்ம இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர் ஆஃப் தி அட்மாஸ்பியர்ஸ் காசஸ் எஃபெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா யூட்ரோபிகேஷன்ஸ் சொல்லிட்டு நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அது வாட்டர் பாடிஸில் கம்ப்ளீட்டாக யூட்ரோபிகேஷன் இஸ் என்ன இன்க்ரீசிங் லெவல் ஆஃப் நியூட்ரியன்ட் இன் வாட்டர் பாடிஸ். This result in bloom of algae in waters. It also deplete the oxygen in water, which negatively affect fish and other aquatic animals populations. ஓகேங்களா? அது யூட்ரோபிகேஷன் சொல்லிட்டு வந்து மிக முக்கியமான ஒரு எஃபெக்ட். நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எஃபெக்ட் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? Water pollution adversely affect the health and the life of men, animals and plant alike, because water is one of the important
மெட்டீரியல். அது தண்ணி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. ஸோ அது ஹியூமனாக இருக்கட்டும், பிளான்ட்டாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எசென்ஷியல். ஸோ அந்த வாட்டர் கண்டாமினேட் ஆகிடுச்சுன்னா வாட் வில் ஹேப்பன்ஸ்? சிவியர் ப்ராப்ளம் related to the dependence. Polluted water is also harmful for agriculture as it is adversely affect the crops and the soil fertility. ஓகேங்களா? அது லைக் திஸ். இந்த மாதிரி கண்டாமினேட்டட் வாட்டர் வந்து ரிவரில் கலக்கும் போது, ஸோ அந்த ரிவர் வாட்டர் இரிகேஷன் பர்பஸுக்கு பார்க்கும்போது ஆல்ரெடி ஐ டோல் யூ, ஸோ அந்த ஃபெர்டிலிட்டி பவர் ஆஃப் த சாயில் வந்து என்ன பண்ணும்? லாஸ் ஆகிடும். ஓகேங்களா? பொல்யூஷன், த பொல்யூஷன் ஆஃப் சீ வாட்டர் டேமேஜ் த ஓஷன் life. Okay, next the effects can be categorized depending on the kinds of chemicals, concentration of the pollutant. அது அந்த எஃபெக்ட் வந்து எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ண சொன்னால், தட் இஸ் அந்த பொல்யூட்டன்ட்டோடைய எஃபெக்டிவ்னஸ், கான்சன்ட்ரேஷன்ஸ். இப்போது ஆயில் ஸ்பில் சொல்கிறோம், ஆயில் ஸ்பில்லோட பர்சன்டேஜ் இந்த அளவு இருக்குது, கெமிக்கல் பர்சன்டேஜ் சொல்கிறேன், கெமிக்கலோட பர்சன்டேஜ் இந்த அளவுக்கு இருக்குது, அதை பொறுத்து இந்த பர்சன்டேஜ் எஃபெக்ட் மாறும்னு சொல்கிறாங்க. த எஃபெக்ட் ஆஃப் வாட்டர் பொல்யூட்டட் ஆர் வேரிடு அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் கெமிக்கல்ஸ் ஆர் டம்ப்டு அண்ட் இன் விச் லொக்கேஷன்ஸ். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான எஃபெக்டிவ்னு சொல்ல முடியாது. என்ன மாதிரியான வாட் கைண்ட் ஆஃப் கெமிக்கல் லிங்க்டு ஆர் டம்ப்டு ஆன் தி வாட்டர் பாடிஸ் அண்ட் வாட் பர்சன்டேஜ் அண்ட் விச் லொக்கேஷன்ஸ். Also the impact is varied. Many water bodies near urban area are highly polluted. Of course, நீங்கள் அர்பன் ஏரியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக வந்து they easily discharge the waste water into the drainage water into the water bodies. இல்லைங்களா? இப்போ வந்து நான் ஒரு காலத்தில் கூவம் அப்படின்ற ஒரு ரிவர் வந்து பியூட்டிஃபுல் ரிவர், பட் டுடே கூவம் அப்படின்னாலே the contaminated வாட்டர்னு சொல்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்க சொன்னால் urbanization is also one of the agent for polluting the waters. Okay, so the effect of water pollution சொல்கிறது. This results, அது இந்த மாதிரி நிறைய pollutants வரதால both garbage dumped by individuals as well as the damaged chemicals legally or illegally dumped by the industries, other agencies, creating health problem, and that is manufacturing industries responsible for the this kind of pollutions. Mostly பார்த்திங்க சொன்னால் இன்றைக்கி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், அதாவது இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்க சொன்னால் இன்றைக்கி அவங்க தான் இன்றைக்கி பார்த்திங்க சொன்னால் நிறைய அந்த டிஸ்போஸ் பண்ணுற வாட்டர் பாடிஸ் கன்வெர்ட் பண்ணுறது அவங்களுக்கு தான் நிறைய பங்கு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து எஃபெக்ட் தான் பார்க்குறோம். டெத் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல்ஸ், அது நீர்நிலையை வாழ்கின்ற உயிரினங்கள் வந்து இறந்து போகுது. kills organism that depends on these water bodies. The main problem caused by the water pollution is that it kill organism, dead fish, crabs, birds and sea gulls, dolphins and many other animals often wind up beaches killed by pollutant in their habitats. நிறைய நம்ம we can able to see the நியூஸில் பார்க்கலாம். நிறைய டால்ஃபின் வந்து இறந்து கரை ஒதுங்கியிருக்கு, பெரிய பெரிய திமிங்கலங்கள் வந்து இறந்து வந்து நிறைய டாட்டாய்ஸ் வந்து கரை ஒதுங்கியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஸோ த ஹேபிடேஷன், அவங்க வசிக்கின்ற பகுதியில் இருக்கிற ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்க சொன்னால் ஒன் ஆஃப் த ப்ராப்ளமாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட், டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் ஃபுட் செயின். கண்டிப்பாக pollution disturb the natural food chain as well. Pollutants such as lead and contaminant are eaten by tiny animals. சின்ன சின்ன உயிரினங்கள், அதாவது தண்ணியில் இருக்கின்ற சின்ன உயிரினங்கள் இருக்குல்ல, அந்த டின்னி, அதை TINY இங்கே இருக்கு இல்லைங்களா,
கொஞ்சம் ஆக்சுவலாக இந்த பேக்ரவுண்டு பிக்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப அவசியன்றதுனால கொடுத்துருக்குறேன். நீங்கள் படிக்கும்போது புக் வச்சுட்டு படிக்கோங்க. பேஜ் நம்பர் 221. நான் சிலது ஷார்ட்டாக கொடுத்துருப்பேன், சில எலாபரேட்டாக கொடுத்துருப்பேன். நீங்கள் ஷார்ட்டாக எழுதினா போதும். ஏன்னா சின்ன சின்ன உயிரினங்கள், சிறு சிறு உயிரினங்கள் வந்து அந்த கண்டாமினேட் வாட்டர் கன்சியூம் பண்ணுறதால அவங்க இறந்து போயிடுச்சு. அந்த சிறு உயிரினங்கள் தான் பெரிய மீன்களுக்கான ஃபுட்டு இல்லையா? அப்போது அந்த மீன்களுக்கு போதுமான அந்த உணவு இல்லைன்னு சொன்னால் அந்த ஃபுட் செயின் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அந்த ஃபுட் செயின் வந்து பிரேக் ஆகிறதுனால அந்த இன்க்ரீஸிங் ஆஃப் அதர் பீசஸ் சொல்லக்கூடிய உயிரினங்கள் வருவதற்கு அந்த இடம் சூட்டபிளாக ஆகவில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட், டிசீஸ். The discharge of untreated and undertreated effluent contributes to severe ecological degradations. The indiscrimination human activities such as open defecations, solid waste dumping, discharge of drainage water are responsible for pathogenic bacteria, waterborne disease like hepatitis A, typhoid, malaria, like that. நிறைய டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு. ஓகேங்களா? these are called waterborne disease. எக்ஸாம்பிள் கேட்கலாம், படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் இக்கோசிஸ்டம். லாஸ்ட்டில் ஒட்டுமொத்தமாக அந்த இக்கோசிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக பாதிக்க வருது. ஓகே, many areas are now being affected by careless human problem, that is human pollutions. மனிதனுடைய ஒரு அலட்சிய போக்கினால நிறைய இடங்கள் வந்து நம்ம வந்து இன்றைக்கி இந்த பொல்யூஷனாக இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் திஸ் பொல்யூஷன் இஸ் கம்மிங் பேக் டு ஹர்ட் ஹியூமன் இன் மெனி வேஸ். அது நம்ம உருவாக்குற அந்த கண்டாமினேஷன், அந்த பொல்யூஷன் வந்து நமக்கே திரும்ப நிறைய பிரச்சனைகள் வந்து சேருது. ஸோ அதை தான் நம்ம we losing the good ecosystems. So we the human responsible for many pollutions of water, air, land, something like that. Okay, next we are going to see the remedial measure to control water pollution. Comprehensive water management plan. Of course, ஒரு ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை அப்படின்ற ஒரு திட்டங்கள் வகுத்து அது ஃபேக்ட்ரிஸ் வந்து அந்த கண்டாமினேட் வாட்டரை பிஃபோர் டிஸ்சார்ஜிங் இன்டு தி ரிவர் வாட்டர்ஸ் தே மஸ்ட் டேக் சம் மெஷர்ஸ். அதை டைல்யூட் பண்ணணும், அந்த கண்டாமினேஷன் பர்சன்டேஜை குறைக்கணும். அந்த விஷயத்தை நம்ம இல்லைன்னா அவாய்ட் பண்ணணும். அந்த மெயின் சேனலில் கலக்கிறதுக்கு பதிலாக அது வேறு சம்திங் லைக் திச் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ராப்பர் ஸ்ட்ராங் ட்ரைனேஜ் அண்டு செட்டிங், அதாவது செட்டிலிங் பாண்ட்ஸ். சரியான ஒரு ஒரு பாண்ட்ஸு நல்ல அந்த கரையெல்லாம், அது ஒரு பாண்டுன்னா அப்போ நான் பண்டு சொல்லுவேன், பண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொடெக்ஷன், அந்த கவர் பண்ணக்கூடிய அந்த பண்டு எல்லாம் கட்டி அது பக்கா அந்த அன்வான்ட் ட்ரெயின் வந்து அதில் டம்பிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ரெயின் லைன்ஸ், அந்த ட்ரெயின் லைன் சொல்லக்கூடிய அந்த ட்ரெயின் லைன்ஸ் நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட், எஃப்ளூயன்ட் அண்ட் சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். ஆக்சுவலி நிறைய பிளான்ட் வந்து இன்றைக்கி வந்து பியூரிஃபை பண்ணுற அளவுக்கு, கண்டாமினேட்டான வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ணுற அளவுக்கு நிறைய பிளான்ட்டுக்கான குவாலிட்டி இருக்குது. அந்த மாதிரி பிளான்ட்டை வந்து நம்ம வந்து வாட்டர் பாடிஸில் நம்ம கல்டிவேட் பண்ணும்போது இந்த கண்டாமினேஷன் ஆஃப் த வாட்டர் பாடிஸ், த லெவல் ஆஃப் கண்டாமினேஷன் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெகுலர் மானிட்டரிங் ஆஃப் வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர்ஸ். அஃப்கோர்ஸ் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி சிவேஜ் வாட்டர்ஸ் ஆர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் வந்து ரெகுலர் பண்ணும்போது அந்த பர்சன்டேஜ் ஆஃப் கண்டாமினேஷன்ஸ், அந்த டேமேஜ் ஆஃப் அந்த பர்சன்டேஜ் இது குறையும். ஸோ இது மூலமாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் வாட்டர் பாடிஸை. And a severe action towards illegal dumping of waste into the water bodies. Of course, government side and for severe actions, the person who is responsible for
வாட்டர் பொல்யூஷன்ஸை யாரெல்லாம் வந்து வாட்டரை கண்டாமினேட் பண்ணுற ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து சிவியராக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுனால நாம் என்ன பண்ணலான்னு சொன்னால் வி ப்ரொடெக்ட் த வாட்டர் ஃப்ரம் த கண்டாமினேஷன்ஸ். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் ப்ராக்டிஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி அந்த விஷயத்தை நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வித் தட் water pollution is over. This is also one of the important question. இதிலிருந்து உங்களுக்கு 2 mark questions, 3 mark, 5 mark question கேட்கலாம். புக் அண்ட் சென்ட் கொஷின்ஸில் வரது வாய்ப்பு இருக்குது. கேர்ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து படிங்க, புக்கை ஒரு முறை ரெஃபர் பண்ணிவிட்டு படிங்க. ஓகேங்களா? கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க. எக்ஸாமினேஷனில் நேரம் பெர்ஃபார்ம் பண்ணி மார்க் எடுக்கணும். ஸோ அதனால் வந்து இன்டெப்த், அதை ஒரு டீப்பாக நீங்கள் போய் படிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஓகே மை டியர், குட்ஸ்.